ஆரவல்லி மலைக்காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல இருந்த ஒரு ஆமை குளக்கரையில நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பெண் புலி வந்துச்சு. பெண் புலிய பார்த்த உடனே ஆமை அதுக்கு வணக்கம் சொல்லிச்சு. பெண் புலியும் ஆமையோட வணக்கத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அடையாளமா தலைய மட்டும் ஆட்டிச்சு. அத பார்த்த உடனே ஆமைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒருத்தர் வணக்கம் சொன்னா அவங்களுக்கு நாம பதில் வணக்கம் சொல்லணும், அதுதான் மரியாதை. அது கூட தெரியாம நான் வணக்கம் சொன்னா நீ பதில் வணக்கம் சொல்லாம வெறும தலைய மட்டும் ஆட்டுறியே அப்படின்னு கேட்டுச்சு. இப்ப அந்த பெண் புலி ரொம்ப அலட்சியமா சொல்லிச்சு, இந்த காட்டுலயே நானும் ஆண் புலியும் தான் ரொம்ப வலிமையானவர்கள். எங்களை பார்த்து பயந்துகிட்டு நீங்க எங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கெல்லாம் நாங்க திரும்ப வணக்கம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இத மாதிரி நப்பித்தனமா ஏதாவது பேசி என்னோட நேரத்தை வீணாக்காம இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா ஆமை அங்கேருந்து போகாம உனக்கு வலிமை அதிகமா இல்ல ஆண் புலிக்கு வலிமை அதிகமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே பெண் புலியும் என்னை விட ஆண் புலிக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆமை கொஞ்சம் கூட யோசிக்காம, அப்படின்னா நான் ஆண் புலியோட முதுகுல சவாரி செஞ்சு காட்டுறேன், அது குதிரை மாதிரி என்ன சுமந்துகிட்டு வர்றத நீ பார்க்க தான் போற. அதுக்கு அப்புறமா உன்னோட ஆணவம் அடங்கி இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் நீ பதில் வணக்கம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிச்சு. அத கேட்ட உடனே பெண் புலிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி செஞ்சு காட்டு பாப்போம் அப்படின்னு அது ஆமை கிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து நேர தன்னோட குகைக்கு வந்துச்சு. குகையில ஆண் புலி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அதோட கோபம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த ஆண் புலிய அடிச்சு எழுப்பி, நீ இங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு, அங்க ஒரு ஆமை உன் முதுகுல குதிரை சவாரி செய்யற மாதிரி சவாரி செஞ்சு காட்டுறேன்னு சவால் விட்டுக்கிட்டு தெரியுது. முதல்ல அந்த ஆமைக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை உடனே கொடு, அப்பதான் என் மனசு நிம்மதி அடையும் அப்படின்னு சொல்லி கத்திச்சு. குகையில நிம்மதியா தூங்க கூட விடாம யாருகிட்டையாவது போய் உரண்டை இழுத்துக்கிட்டு வரதே இவளுக்கு வேலையா போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அப்படியா சொல்லிச்சு அந்த ஆமை, அதை இப்பவே இங்க இழுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் புலி கிளம்பி குளக்கரைக்கு வந்துச்சு. குளக்கரையில ஆமைய பார்த்ததும் ஆண் புலி அதுகிட்ட, நீ என் முதுகுல குதிரை சவாரி செய்யறதா சவால் விட்டியாமே அப்படின்னு கேட்டுச்சு. வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ஆமையும் என்னோட புகழுக்கு களங்கம் கற்பிக்கணுங்கிறதுக்காக யாரோ நான் பேசினத முன்ன பின்ன வெட்டி ஒட்டி திரிச்சு சொல்லிருக்காங்க. உங்க வலிமை என்னன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை பத்தி அப்படி சொல்லுவேனா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஆண் புலி சொல்லிச்சு, வேற யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பெண் புலி என்ன அடிச்சு எழுப்பி இத சொல்லிருக்குது. நீ இப்ப உடனே வந்து பெண் புலி கிட்ட நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். உன்னால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் அப்புறம் உன்னை சும்மா விடவே மாட்டேன். நீ இப்பவே என் கூட வந்து பெண் புலிக்கு விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆமை அதுகிட்ட சொல்லிச்சு, நான் எங்க வேணா வந்து யார் முன்னாடி வேணாலும் விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா என் கால்ல அடிபட்டு இருக்கிறதுனால என்னால ரொம்ப நடக்க முடியல, எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாவும் இருக்கிறதுனால நான் ஓய்வுல இருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு வேணா வந்து நான் விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆண் புலி சொல்லிச்சு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாதான் இருக்கு, ஆனா 2 நாள்லாம் என்னால பெண் புலிய சமாளிக்க முடியாது. தேவையில்லாத இந்த சின்ன விஷயத்துக்கு 2 நாளைக்கு நான் திட்டு வாங்குற மாதிரி ஆகும். அதனால நான் உன்னை தூக்கிக்கிட்டு போறேன். நீ அங்க வந்து விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா நான் உன்னை கொண்டு வந்து இங்கேயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமை கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல, என்னால உனக்கு பிரச்சனை வர வேண்டாம், நீ என்ன தூக்கிக்கிட்டு போ, இப்பவே நான் விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆண் புலி மண்டி போட்டு உக்காந்ததும் ஆமை அதோட முதுகுல ஏறிக்கிச்சு.
புலி கிளம்பி கொஞ்ச தூரம் ஓட ஆரம்பிச்சதுமே ஆமை அதுகிட்ட நிக்க சொல்லிச்சு. எனக்கு ஏற்கனவே ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்க முதுகுல உக்காந்து வர்ற அளவுக்கு இங்க பிடிமானமும் இல்ல. எதையுமே பிடிச்சுக்காம நான் உக்காந்துகிட்டு வந்தேன்னா கொஞ்ச தூரத்திலேயே நான் உருண்டு கீழே விழுந்துடுவேன். அதனால நீங்க தயவு செஞ்சு ஒரு பெரிய காட்டு கொடி எடுத்து அத உங்க வாயில கடிச்சுக்கங்க. அதோட 2 முனைகளையும் நான் பிடிச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிமானம் இருக்கும். நான் விழாம உங்க இடத்துக்கு வந்து விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆண் புலியும் ஆமை சொன்ன மாதிரியே ஒரு பெரிய காட்டு கொடியை எடுத்து அத வாயில கடிச்சுக்குச்சு. அதோட 2 முனைகளையும் ஆமை பிடிச்சுக்கிட்ட உடனே புலி மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனா அது கொஞ்ச தூரம் ஓடுறதுக்குள்ள மறுபடியும் ஆமை புலிய நிக்க சொல்லிச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு புலி கேட்டதும் ஆமை சொல்லிச்சு, இங்க எக்கச்சக்கமா கொசு சுத்துது. அந்த கொசு என்ன கடிச்சா எனக்கு ஏற்கனவே இருக்கிற காய்ச்சல் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும். அங்க கீழே சாட்டை மாதிரி இருக்கிற குச்சியை என் கையில எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த கொசுக்கள் எல்லாம் விரட்டுறதுக்கு எனக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆண் புலியும் சாட்டை மாதிரி கீழே கிடந்த குச்சியை எடுத்து ஆமை கிட்ட கொடுத்துச்சு. ஆமை அத கையில வாங்கிக்கிட்டு, இனிமே நான் கீழே விழ மாட்டேன், நீங்க உங்க குகைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமைய முதுகுல சுமந்துகிட்டு அந்த ஆண் புலி தன்னோட குகைக்கு வந்து சேர்ந்துச்சு. குகை வாசல்ல நின்னுகிட்டு பெண் புலி கிட்ட, நீ சொன்ன மாதிரியே ஆமைய கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன், அது விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்க வந்திருக்குது, நீ குகைய விட்டு வெளியே வா அப்படின்னு கத்திச்சு. குகைய விட்டு வெளியே வந்த பெண் புலி ஆமைய பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமை புலியோட முதுகுல ராஜா மாதிரி உக்காந்துருக்கு. ஆமையோட கையில கடிவாளம் மாதிரி அந்த கொடி இருக்கு. அந்த கடிவாளத்தையும் அது புலியோட வாயில மாட்டி வச்சிருக்கு. இன்னொரு கையில புலி மேல சவாரி செய்யற மாதிரி சாட்டை மாதிரி ஒரு குச்சியை வேற அது வச்சிருக்கு. ஆண் புலியை எப்படியோ ஏமாத்தி அதோட முதுகுல ஏறி நிஜமாவே சவாரி செஞ்சுக்கிட்டு குகை வரைக்கும் ஆமை வந்திருக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது பெண் புலிக்கு கோபத்துக்கு பதிலா சிரிப்பு தான் வந்துச்சு. பெண் புலி விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்த்து ஆண் புலிக்கு ஒன்னும் புரியல. இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற, அந்த காரணத்தை சொல்லிட்டு சிரி. நீ சொன்ன மாதிரி என் மேல குதிரை சவாரி செய்ய போறதா இந்த ஆமை சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுது. அத பத்தின விளக்கம் கொடுக்கதான் இப்ப நான் ஆமைய கையோட கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஆமையோட விளக்கத்தை கேட்காம நீ எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே பெண் புலி சொல்லிச்சு, இந்த ஆமை என்கிட்ட சொன்னதே உங்க முதுகுல குதிரை சவாரி செய்யறதாத்தான், அதத்தான் இப்ப செஞ்சிடுச்சு. சும்மா குகையில தூங்கிக்கிட்டு கிடக்காம இங்கேருந்து குளக்கரை வரைக்கும் போய் இந்த ஆமைய குதிரை சவாரி செஞ்சு குகைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு ஆண் புலி கிட்ட கேட்டுச்சு. அந்த ஆமை கிட்ட தான் ஏமாந்து போனது ஆண் புலிக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஆனாலும் இவ்வளவு சாமர்த்தியமா தன்னை ஏமாத்தின அந்த ஆமைய ஆண் புலி பாராட்டிச்சு. இப்ப பெண் புலிக்கும் ஆமை மேல எந்த கோபமும் இல்ல. அது ஆமை கிட்ட, நீ புத்திசாலிதான், நீ சொன்ன மாதிரியே ஆண் புலி முதுகுல குதிரை சவாரி செஞ்சதுனால இனிமே எந்த மிருகம் எனக்கு வணக்கம் வச்சாலும் நானும் பதிலுக்கு வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமையும் ஆண் புலி கிட்ட, நானும் சும்மா ஒரு ஜாலிக்காக தான் இது செஞ்சேன், உங்களுக்கு இப்ப வேலை எதுவும் இல்லைன்னா மறுபடியும் என்ன குளக்கரையிலேயே கொண்டு விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஆண் புலியும், உன்னோட புத்திசாலித்தனத்துக்கான அங்கீகாரமா உன்னை மறுபடியும் நான் குளக்கரையிலேயே கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி ஆமைய மறுபடியும் சுமந்துகிட்டு குளக்கரை வரைக்கும் கொண்டு விட்டுச்சு.